எங்கேயாவது வெளியே போறோம்னா அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு வந்து ஒட்டிக்குவியோ? வாய மூடு, தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. எவ்வளவு திமிரு இருந்தா குமார் கிட்ட சொல்லி அவர்கிட்ட போய் விசாரிக்க சொல்லியிருப்பேன். அவர் என்ன சந்தேகப்படுறாருன்னு நான் குமார் கிட்ட சொன்னனா? ஏண்டி உனக்கு இந்த கெட்ட புத்தி? குமார் கிட்ட நல்ல மாதிரி நடிச்சு அப்படியெல்லாம் சொல்லி என் புருஷன்கிட்ட போய் விசாரிக்க சொல்லியிருக்க. எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு? ஓ, தெரிஞ்சிருச்சா நான் தான் சொன்னேன்னு? ஆமா, நான் தான் சொன்னேன். உன் புருஷன் ஏன் சும்மா இருக்காரு, உன்னைய கூட 2 சாத்து சாத்தட்டுமேன்னு சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? சி, நீ பண்ண காரியத்துக்கு நான் கூட ஐஸ்வர்யா தான் சொல்லி கொடுத்துட்டாளோன்னு நினைச்சேன். திமுரு பிடிச்ச கழுத. அதானே நினைச்சேன் ஒரு நிமிஷம், அவ அந்த மாதிரிலாம் செய்யறவ இல்லையேன்னு. ஆனாலும் அவ மேல உள்ள ஆத்திரத்துல அவ தான் பண்ணியிருப்பான்னு நினைச்சேன். தப்பா யோசிச்சிட்டேன். அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா உன்னை வந்து அரைஞ்சி உன் செவிடு தவிட திங்க வச்சிருப்பேன். எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்பேன். ஆமா, நீ மட்டும் என்ன, எனக்கு ஒரு மாப்பிளை பார்த்தா அந்த ஆளுகிட்ட போய் உட்காந்து பேசுறது, அந்த ஆளை ஏற்கனவே விரும்பணுன்னு என்ன வெறுப்பேத்துறது. அதான் நீ அக்கா மாதிரியா நடந்துக்கிற? வாய மூடுறி. என்ன ஜென்மண்டி நீ? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன்னை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே குமார எனக்கு தெரியும். அதுக்காக இப்ப என்னையும் குமாரையும் சேர்த்து வச்சு பேசுறியா? நாக்கு அறுத்து போடுவேன், அறுத்து. வாய மூடு அனிதா. கல்யாணம் ஆக போற பொண்ண கைய ஒங்கி அடிக்கிற அறிவில்ல உனக்கு? என்ன பழக்கம் இது? அதுக்காக தான் அங்க இருந்து நீர இங்க வந்தியாக்கும். இங்க பாரு, உன் புருஷன் ஏதாவது சொன்னா அவங்கிட்ட போய் வானத்துக்கும் பூமிக்குமா குறி. அதை விட்டுப்பட்டு தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்காத. என்னம்மா நீ அறிவில்லாம என்ன குறை சொல்ற? இவளை எதுவும் கேட்காம ஏமா இவ குமார் கிட்ட போய் என் புருஷன் கிட்ட சந்தேகப்படுறாரான்னு கேட்க சொல்லியிருக்காமா. அவரு வெகுலியா போய் என் புருஷன் கிட்ட கேட்டு கடைசியில என் புருஷன் வந்து என்கிட்ட என்னடி அவன் உன்னை பத்தி என்கிட்ட விசாரிக்கிறான், உனக்கு அவன் சர்டிபிகேட் கொடுக்குறான், அப்படி இப்படின்னு பேசுறாரு தெரியுமா? பாத்தியாமா, இப்ப கூட குமார் வெகுலியான். இவ புருஷனை விட்டு கொடுத்து பேசுவா, ஆனா குமார தூக்கி வச்சு பேசுறா. பாத்தியாமா? சி, வாய கழுவுடி. நீ சொன்னதை அப்படியே சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட யோசிக்காம என் புருஷன் கிட்ட போய் கேட்டிருக்காரு. அப்ப அவரோட வெகுளித்தனத்தால தானே என் புருஷன் என்ன வந்து திட்டுறாரு. ஆமா, அவன் ஒரு ஆளு. அவன் திட்டின உடனே உனக்கு சுருன்னு உரைச்சிட்டு ஏடி அவன் கிடக்கான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு பேசுறியாக்கும். என்னம்மா நீ என் புருஷனை மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஏமா இவளை தூக்கி வச்சு தலையில வச்சு கொண்டாடு, என்னமும் பண்ணு. அதுக்காக தேவையில்லாம என் புருஷனை எப்படி எல்லாம் பேசாத. பின்ன என்னடி, குமார் சொன்னா சரின்னு கேட்டுட்டு போனோம். உடனே சுருன்னு கோவம் வந்து ஓங்கிட்ட கத்திருக்கானா என்ன அர்த்தம்? ஓ மேல சந்தேகப்படுறான் தானே அர்த்தம். அவன் சந்தேகப்படாமையா ஓங்கிட்ட வந்து விசாரிக்கிறான். ஏடி உன் புருஷன் நல்லவன் கிடையாது, முதல்ல அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அதை விட்டுட்டு நீங்க 2 பேரும் சண்டையை போட்டுட்டு கிடக்கிய. அதெல்லாம் எனக்கு தெரியும். வரும்போது கூட அந்த ஐஸ்வர்யாவும் வரும், 2 பேரும் சேலையை கட்டிக்கிட்டு நின்று சினிக்கிட்டு நிக்கிறாங்க. எம்படி திமிரு இருக்கு. என் புருஷன் நல்லவர் தான், ஆனா அவ தான் எப்ப பார்த்தாலும் கைக்குள்ள போட்டுக்கிறா. ஆமா, அவ கைக்குள்ள தான் போடுவா. நீ இப்படி ஆங்கார தாடகையா கத்திக்கிட்டு இருந்தா பின்ன அவளை ஒன்ன மாதிரி இருக்கணுமா? எப்படி ஒன்ன பிடிக்கும்? எப்ப பார்த்தாலும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது. நீ வச்சதுதான் சரி. பின்ன எல்லாரும் ஒன்ன மாதிரியா இருப்பாங்க? அவ அமைதியா இருக்கா. அவ அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சுட்டு போயிருதா. உனக்கு அந்த துப்பு இல்ல. ஆமாட்டி, எனக்கு துப்பு இல்லதான். துப்பு இருந்தா எல்லாம் என்கிட்டே இருந்திருக்கும்ல. ஏன் இப்படி பறி போகுது? இப்ப எதை சொல்ற? உன் புருஷனை சொல்றியா இல்ல குமார சொல்றியா? சி, வாய மூடு. எப்ப பார்த்தாலும் சந்தேக புத்தி. உன் சந்தேகத்தால என்னையும் கிளப்பி விடுறியா? இங்க பாரு, என் புருஷனை பத்தி 2 பேரும் குறை சொல்றத நிப்பாட்டுங்க. முதல்ல என்ன நடக்கணுமோ அதை பாருங்க. வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா ஆயிராம. எது வெண்ண, எது தாலி? குமார சொல்றியா? இங்க பாரு, எனக்கு அம்மாவா பார்த்த மாப்பிள்ள தான் அவரு. அப்புறம் உடஞ்சதுன்னா என்ன, நீ கூட்டிட்டு ஓடிடுவாங்கறியா? இங்க பாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த குமார் இல்லைன்னா இன்னொரு சுந்தரோ இல்ல அசுந்தரோ எவனோ ஒருத்தன் வருவான் என்னை கட்டிக்கிறதுக்கு. ஆனா ஓ புருஷன் உனக்காக காத்திருக்கானான்னு போய் பாரு. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம வெண்ண தாலின்னு பேசிக்கிட்டு இருக்காத. பாத்தியாமா உன்னை வச்சுக்கிட்டு எப்படி பேசுறா? நீயும் நின்னு வேடிக்கை பாக்குற. என்ன செய்ய சொல்ற? உன் புருஷன் அப்படித்தானே இருக்கான். எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு. என்னைக்காவது ஒரு நாள் உன் மேல பாசமா இருந்திருப்பானா? உன்னை சந்தேகப்பட்டு ஓங்கிட்ட கேட்டிருக்கான். அவனை கிழிக்கிறதுக்கு துப்பு இல்ல, இங்க வந்து இவளை அடிக்கிற. பேசுமா, நல்லா பேசு. அப்ப இருந்திருந்தா இப்ப எனக்கு துணைக்கு நின்று இருக்கும். அதுதான் ஓன் தொல்லை தாங்காம கோயிலுக்குள்ளன்னு போயிட்டுல. வரட்டும், அப்பா வரட்டும், நான் பேசிக்கிறேன்.
என்னை கண்டாலே வர வர உனக்கு பிடிக்க மாட்டேக்கல பாக்குறேன். எப்பவாவது ஒரு நாள் என்னை தேடி வருவ. அனிதா, நீ நல்லவதாண்டி. உன் தங்கச்சிக்காரி தான் கேடு கட்டவனே உன் வாயாலே சொல்லுவ. இவ கல்யாணம் முடிச்சிட்டு போன பிறகு உன்னை எட்டி பார்க்கறாளான்னு பாரு. அப்ப தெரியும் உனக்கு என் அருமை. இப்ப தெரியாது. நான் வாரேன். என்னம்மா பின்னாடியே போய் பாக்குற? மவ மேல பாசம் பொங்குதோ? இங்க பாரு, இந்த பாசத்தெல்லாம் ஒத்தி வை. அவ பாசமா யார்கிட்ட இருந்திருக்கா நீ பாசத்துல துடிச்சு போய் பாக்குறதுக்கு? ஏடி, அவ சொல்றது உண்மையாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவ நல்லவதான், ஆனா கோவக்காரி. ஆனாலும் அவ சொல்றதுல ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யுது. மண்ணாங்கட்டி, இப்ப அவளுக்கு ஆள் இல்ல. அங்க 2 பேரும் சரியா பேசுறது இல்லையா இருக்கும். அதான் இங்க வந்திருக்கா. இப்ப நீ நல்லா பேசினா இங்க இருப்பா. நீ ஏதாவது கோவப்பட்டா இப்ப அங்க போய் ஒட்டிக்குவா. அவ காரியக்காரின்னு வேணா சொல்லு, கோவக்காரின்னு சொல்லாத. கிளம்பு, நேரம் ஆயிட்டுல. புடவை எடுக்கிறதுக்கு போறதுக்கு நின்னுக்கிட்டு இம்புட்டு நேரம் இங்கேயே நின்றுட்டு இருந்தா நான் வேற வந்தவா நம்ம கூட கடைக்கு ஒட்டிக்கிட்டு வந்துருவா. இவளுக்கு வேற 2 சேலைக்கு செலவு பண்ணுமேன்னு நினைச்சேன். நல்ல வேலை போயிட்டாமா. ஏடி, அவ உனக்கு எத்தனை சேலை எடுத்து கொடுத்துருப்பா? இந்த சேலைக்கெல்லாம் இப்படி கணக்கு பாப்பியாட்டி? எடுத்து கொடுத்துருப்பா. உன் அப்பா வீட்டு காசுல அவ எடுத்து கொடுத்தாலோ? வாயை முடிக்கிட்டு பேசாம வர்ற வேலையை பாரு, இல்லனா உனக்கும் எதுவும் எடுத்து தர மாட்டேன். ஏ அப்பா, உன்னை பெத்ததுக்கு ஒரு காண்டாமிருகத்தை பெற்றுக்கலாம். துணையாவது நின்றுக்கும். ஏ இப்ப வேணா பெத்துக்கேன். போதும் தாயே, கிளம்பு. என்ன அனிதா, எப்ப வந்த? நீ வந்ததையே நான் கவனிக்கல. மீன் பொரிச்சிட்டு இருந்தேன். பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாச்சு. வா அனிதா. அதானே நானும் நீ வந்த பிறகு சாப்பிடலான்னு இருந்தோம். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னாச்சு அனிதா, ஏன் இப்படி உட்காந்துருக்க? சாப்பிடவா? ஏன் ஐசு, நான் சுயநலம் பிடிச்சவளா? யாரு சொன்னா அனிதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் ஒன்று அப்படி சொன்னா? நீ அப்படித்தான் சொல்லுவ. நீ ரொம்ப நல்லவ. நான் சரி கிடையாது ஐசு. அதனால தானே என்னை எல்லாரும் கண்டுபடி பேசுறாங்க. என்னை பார்த்து சுயநலம் பிடிச்சவன்னு சொல்றாங்க. இங்க பாரு அனிதா, மற்றவங்க பேச்சலாம் நீ ஏன் பெருசுப்படுத்துற? நீ அப்படியெல்லாம் கிடையாது. என்ன, உனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே மலுக்கு நிப்ப. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. உன்னை யார் சுயநலம் பிடிச்சவன்னு சொன்னாங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ ஏன் யாராவது சொல்றத பெருசுப்படுத்துற? இல்லை ஐசு, எனக்கே தெரியும் நான் சுயநலம் பிடிச்சவ தான். ஏன்னா அத்தா உன்கிட்ட பேசினா கூட எனக்கு பொறுக்காது. எனக்கு ஒரு பயம், அவர் எங்க என்னை விட்டுட்டு உன் கூடயே இருந்துட்டு வரோன்னு. அதனால அப்படி அப்பப்போ நடந்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மாவும் தங்கச்சியுமே என்னை கண்டுபடி பேசிட்டாங்க தெரியுமா? இங்கே பாரு, அவங்க ரொம்ப ரொக்கம். எப்போ பார்த்தாலும் உன்னையே குறை சொல்லிட்டு இருக்காங்களாக்கும். ஏன் அவங்க 2 பேரும் யோக்கியவானா? சும்மா தேவையில்லாம எதையாவது நினைச்சி மனசை குழப்பிக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்லை ஐசு, யாருக்குமே என்னை கண்டா பிடிக்கல. எல்லாரும் என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. ஏன் அருண் பைய கூட என் மேலே கோவம் தானே படுறான். என்ன அனிதா நீ? அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு நாம என்ன சொல்றோமோ அதுதான் அவன் மனசுல வச்சுக்குவான். அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படியெல்லாம் நினைக்காத. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு எப்பவுமே பாசத்தை வெளிக்காட்ட தெரியல. நீ என்ன வேணாலும் சொல்லு, என் மேல தப்பு தான். இன்னைக்கு கூட அங்க போய் கோபத்துல அவளை ஓங்கி அரைஞ்சிட்டேன். அதனால தானே எல்லாருக்கும் என்ன பிடிக்காம போகுது. என்னன்னு தெரியல, என்னால ஒளிச்சு மறைச்செல்லாம் பேச முடியல. மனசுல என்ன இருக்கோ பட்டுன்னு வெளியே வந்துடுது. யாருக்கு உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். போதுமா? சும்மா தேவையில்லாம எதையாவது போட்டு மனசை குழப்பிக்கிட்டே இருக்காத. நீ சொன்ன மாதிரி எனக்கு பைத்தியம் தானோ? என்ன அனிதா, அப்படி பார்க்க போனா இந்த உலகத்துல எல்லாருமே பைத்தியம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல. ஒருத்தருக்கு பணத்தாசை, இன்னொருத்தருக்கு புகழாசை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியுமா? இங்க பாரு, மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா சொல்லிடுற. ஆனா உன் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோ. மற்றபடி வேற எதுவும் இல்லை. நீ வேற எதையாவது நினைச்சு எப்பவாவது மனசை குழப்பிக்கிட்டே இருக்கிறதே வேலையா வச்சிருக்க. இங்க பாரு, தேவையில்லாத எண்ணங்களை தூர தூக்கி போடு. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. அத்தானுக்கே என்னை கண்டா பிடிக்க மாட்டேங்க. எப்ப பார்த்தாலும் ஒன்று தானே அவருக்கு பிடிக்குது. யாரு சொன்னா அவருக்கு என்னதான் பிடிக்குதுன்னு? இங்க பாரு, அது நீயா கற்பனை பண்ணிக்கிட்டது. அவருக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். அது தெரியுமா உனக்கு? சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லாத. அவருக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, என்னதான் ரொம்ப பிடிக்கும். நீ வேற. அவருக்கு என்னெல்லாம் பிடிக்காது. என்ன, நான் கோவப்படாம இருக்கேங்கிறதுக்காக அவர் எதுனாலும் என்கிட்ட ஓப்பனா பேசுவாரு. உன்கிட்ட ஏதாவது சொன்னா சண்டை போடுவியோன்னு பயந்து பயந்து சொல்லுவாரு. ஆனா உன்னதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்,
என் பெட்ரூம்ல வந்து தூங்கும்போது கூட அனிதா அனிதான்னு ஒன்னதான் சொல்லிட்டு இருப்பாரு தெரியுமா? என்ன சொல்ற ஐசு? என் பேரை சொல்லுவாரா? ஆமா அனிதா, 2 நாள் நான் கூட மண்டையில கொட்டியிருக்கேன். நீ வேணும்னா அவர்கிட்ட கேளு. உன் பேரை தான் அடிக்கடி சொல்லுவாரு தெரியுமா? நீனா தான் மனசுல அப்படி நினைச்சுக்கிற. என்கிட்ட சாதாரணமாக தான் பேசுவாரு, மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த ஆள் வரட்டும், நானே கேட்குறேன். சரி அனிதா, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ முகம் கழுவிட்டு சாப்பிடவா, சரியா? ஆ சரி ஐசு. ஐசு கூட கொஞ்சம் நல்லவ தான். ஆனா என் தங்கச்சிக்காரி இருக்காளே, சரியான கிராதகி. இந்த அத்தா எங்க போனாரு? என்னடி அதிசயமா இருக்கு, சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. என்ன உங்க அம்மா என்ன இன்னைக்கு அது உன்கிட்ட நல்லபடியா பேசிச்சா? பேசுவா பேசுவா, அவ என்னைக்கு பேசியிருக்கா, இன்னைக்கு பேச போறா. ஆமா எங்க போனீங்க? அதுவா, பசங்க கூட மேல இருந்தேன். ஆமா சாப்பிடவா, பசிக்குது. பொறுங்க தான். ஐசு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காளா, எடுத்து வைக்கட்டும். ஆமா உங்களுக்கு என்னை எவ்வளவு பிடிக்கும்? இதனடி கேள்வி? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா உனக்கு தான் என்னைய பிடிக்காது. ஆமா, பிடிக்காம தான் உங்களை சுத்தி சுத்தி வாராங்களாக்கும். உங்களுக்கு தான் என்ன கண்டா பிடிக்க மாட்டேங்குது. ஏ லூசு, எவ்வளவு பிடிக்கலாம் ஒவ்வொருத்தட்டையும் நிறுத்தி நிறுத்தா சொல்ல முடியும்? இங்க பாரு, எப்பவுமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ தான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் என்ன செய்யட்டும்? என் முன் கோபம் டக்கு டக்குன்னு எனக்கு கோபம் வந்துடுது. கோபத்தை குறைக்கணும்னு நினைச்சாலும் முடிய மாட்டுக்கு. அதெல்லாம் முடியாது, ஆனா நீ தான் குறைச்சிக்கணும். சும்மா தேவையில்லாம கோவப்படாத, எப்பவும் சந்தோஷமா இரு. பிள்ளைங்க உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? அதுலயும் அஸ்வின் அனிதாமா அனிதாமான்னு உன்னே சுத்தி சுத்தி தான் வர்றான். இல்லே, உனக்கு ஆயுசு 100 தான். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயும் வந்துட்டேன். என்னடா அம்மா வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டியாமே? அட போனிட்டாமா, நீ வேற. ஒன்ன மடி மீன் கிறிஸ்பியா யாருக்கு பிடிக்க தெரியும்? இந்த ஐசம்மா நல்லாவே பிடிக்கல தெரியுமா? நீ தான் சுவையா அப்படியே ரவை போட்டு முடு முடுன்னு பொடிச்சு தருவ தெரியுமா? இல்ல சும்மா ஊத்தாத. என்கிட்ட ஒரு பேச்சு, அவகிட்ட ஒரு பேச்சு பேசுவேன். அச்சோ, தெரிஞ்சு போச்சா? சரி, நீ தந்தா உன் பாசத்துக்கு நிகர் வேற எதுவுமே இல்ல. கூட 2 மீனை தின்றுப்பான்னு சொல்ல வந்தேன். போதுமா? சரி, டைம் ஆயிட்டு, போய் சாப்பிடு. அப்பதான் உன் தட்டுல இருந்து ஒரு மீனை தூக்கி திங்க முடியும். அதானே, என் பொண்டாட்டிய சாப்பிட விட்டுறாத. எப்பெல்லாம் பொண்டாட்டி தடிது உருக்கு? ஏன்னாத்து சண்டை போடும்போதெல்லாம் தடியிலையோ? இல்ல, எப்ப பார்த்தாலும் அவரையே குறை சொல்லிட்டு இருப்பியோ? அடப்பாவியலா, 2 வாரம் கூட்டி சேர்ந்துட்டு கடைசில நம்மள டீல்ல விட்டுருவீங்க. நான் வரேன்டா சாமி, எனக்கு நல்லா சாப்பிட்டு தூக்கம் வருது. நீங்க போய் சாப்பிடுங்க, சரியா? பாய். சரிடா. ஏங்க, இன்னைக்கு தைப்பூசமா? நீங்க என்னன்னா மீனை பொரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏட்டி, அதெல்லாம் எங்க அம்மா கூட இருந்த வரைக்கும் தான் ஞாபகத்துல இருக்கு. இப்ப தைப்பூசம் ஞாபகத்துல இல்ல, ஒண்ணு ஞாபகத்துல இல்ல. மனுஷனுக்கு பசிச்சா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடணும். வா போய் சாப்பிடுவோம். அதானே, எங்க அத்தை பார்த்தா கல்வி கல்வி ஊத்துவாங்க. நல்ல வேலை இங்க இல்ல, அவ்வளவுதான். இருந்தா நம்மள இன்னைக்கு பிச்சிருவாங்க. சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதுல இப்ப 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பசி உயிர் போகுது, வா. நீங்க போங்க, நான் முகம் கழுவிட்டு வரேன். சரி டி.